ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம தமிழ் குக்கிங் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா அடை தாங்க செய்ய போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியானது, குழந்தைங்களுக்கு புரோட்டீன் நிறைஞ்ச ஒரு ரெசிபி அப்படின்னா அது இதுதாங்க. இதில் எல்லா பருப்பும் நம்ம சேர்த்து அரைக்கிறனால குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இதை ருசியாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. நான் மெஷரிங் கப்பில் அளந்துருக்கேன். நீங்கள் வீட்டில் எந்த டம்ளர் கப்புனாலும் அதில் அளந்துக்கோங்க. அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. இது கூட 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ஒரு 4 மணி நேரத்துக்கு ஊற வைக்கணும். கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இது கூட உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 7 மிளகா சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து ஊற வைங்க. 4 மணி நேரம் இது நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை நீங்கள் மிக்சிலையும் அரைக்கலாம், ஆனால் கிரைண்டரில் அரைச்சிங்கன்னா இன்னும் ருசியாகவே இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த வரமிளகாயை நல்லா அரைச்சிக்கணும். பாருங்கள், இதை அரைப்படும் போது இது கூட சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்து கொஞ்சமாக நம்ம ஊற வச்ச பருப்பு அரிசியை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, அந்த வரமிளகா அரைப்படுறதுக்காக. இப்போ பாருங்கள், வரமிளகா நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ மீதம் வச்சுருக்க பருப்பு அரிசியை இதோட சேர்த்து விட்டுருங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு இது நல்லா அரைப்படுற அளவுக்கு அரைச்சி எடுங்க. இது கூட 4 பல் பூண்டை நல்லா இடித்து அதையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இது எப்படி அரைப்படணும்னா நல்லா கொரன்னு இருக்கக்கூடாது, நைஸாகவும் ஆகக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி லேசாக கொரன்னு இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடுசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட 3 ஸ்பூன் அளவுக்கு கட் பண்ண தேங்காயை சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட முருங்கைக்கீரை இருந்ததுன்னா அதை ஒரு கைப்பிடி அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசமாகவும் ருசியாகவும் இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கோங்க, ஏன்னா மாவு கெட்டியாக இருக்குது. ஒரு கொத்து கருவேப்பிலையை கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. இது தோசை மாவு பதத்துக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கெட்டியாக இருந்தால் மொத்தமாக வரும். ஏற்கனவே நம்ம வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துருக்கிறனால மொத்தமாக தான் வரும். நீங்கள் மொத்தமாகவே ஊற்றுனீங்கன்னா நல்லா இருக்காது. கொஞ்சமாக தண்ணி கலந்து மெலிசாக ஊற்றி எடுங்க. பாருங்கள், இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ தோசைக்கல்லை ஆன் பண்ணி ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு கிண்ணத்தில் எண்ணெயும் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்து இந்த மாதிரி கலக்கி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், கல் சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா மெலிசாக ஊற்றிக்கோங்க. நம்ம வெங்காயம்லாம் சேர்த்துருக்கிறதுனால இந்த மாதிரி தான் ஊற்ற வரும். இப்போ நம்ம எண்ணெயும் நெய்யும் கலந்து வச்சுருக்கோம்ல, அதில் 1 ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி சுற்றிலும் ஊற்றிட்டு, உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வெறும் நெய் மட்டுமே இந்த மாதிரி ஊற்றலாம். ஃபஸ்ட்டு இது மேலே ஃபுல்லாக மாவாக இருக்குல்ல, அதெல்லாம் மாறி வெந்த மாதிரி வரணும். அப்போ தான் கீழ்ப்பக்கம் வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், நல்லா கலர் மாறி வந்துருச்சு. 2 பக்கட்டும் நல்லா வேக வச்சு எடுங்க. மாவு சரியாக வேகலை அப்படின்னா நம்ம பருப்பெல்லாம் சேர்த்துருக்கிறனால வயிறு வலி வந்துடும். பாருங்கள், நல்லா வெந்து இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதுக்கு சைடிஷ்ஷாக அரைச்சி விட்ட சாம்பாரும் தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும்.
நீங்கள் சர்க்கரை கூட தொட்டு சாப்பிட்டா இன்னும் அருமையாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ருசியாகவும் டேஸ்டாகவும் சூப்பரான அடையும் அரைச்சி விட்ட சாம்பாரும் தேங்காய் சட்னியும் ரெடி. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் குக்கிங் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.